Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இதோ நான் அனைத்தையும் புதியதாக்குகின்றேன். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, புதிய வானகமும் புதிய வையகமும் மலரும் நாளிது, புதிய இதயமும் புதிய ஆவியும் அணியும் நேரமிது. அலையென எழுவோம், அணியென திரள்வோம், ஆண்டவர் இயேசுவை புகழ்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த புதிய மாதத்தில் புதிய நாளிலே இயேசுவின் திரு இருதயத்துக்கு உகந்த ஜூன் மாதத்தில் கோடி அற்புதரான் பதுவை அந்தோணியாருக்கும் புனித செபஸ்தியாருக்கும் உகந்த மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய இந்தியா இன்று புதிய உருவம் பெறப்போகின்றதா, புதிய மாற்றம் பெறப்போகின்றதா என்று இந்த உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அதிலும் சிறப்பாக நம்மை போன்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், இயேசுவின் விழுமியங்களை கடைபிடிக்கின்றவர்கள், இன்றைய தேர்தல் முடிவுகள் நிச்சயமாக நேர்மையாளர்கள், உண்மையாளர்கள் தலைவர்களாக உருவாகுவதற்கு உதவியாக இருக்குமா என்ற ஏக்கத்தோடு இந்த ஜூன் மாதம் 4ஆம் தேதி என்பது இந்த உலகமே எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. நிச்சயமாக பிரான்சிஸ்கன் கப்புச்சியன் சபையில் நான் பதுவை அந்தோணியாருடைய அன்புள்ள பிள்ளையாக நான் எதிர்பார்ப்பது என்னவென்றால், பதுவை அந்தோணியாருடைய பரிந்துரை ஜெபத்தினால் நிச்சயமாக இன்று மாலை நாம் அனைவரும் ஒரு நல்ல செய்தியை பெறுவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதே நேரத்தில் தயவு செய்து மக்களே, இன்றைய தினம் எந்த அளவுக்கு அதிகமாக ஜெபிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஜெபியுங்கள். அநேக குருக்கள், கன்னியர்கள், இறை மக்கள் எல்லாம் அதிகாலையிலிருந்து இன்று நாள் முழுவதும் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்திய நாட்டின் எதிர்காலம் இதோ இன்று தீர்மானிக்கப்பட போகின்றது. கண்களை மூடி கரங்களை கூப்பி இந்திய தேசத்தை ஆண்டவருடைய திரு பாதத்தில் ஒப்பு கொடுத்து, அதிலும் சிறப்பாக இயேசுவின் திரு இருதயத்திடம் ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடம் ஜெபிப்போம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் இந்திய தேசத்தின் மீது இரக்கமாயிரம் என்று ஜெபிப்போம். பதுவை அந்தோணியாருடைய பரிந்துரை ஜெபத்தை நாடுவோம். அதே வேளையில் இந்த தியாக திருப்பலியை சிறந்த முறையில் ஒப்புக் கொடுக்க, தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களையும் குற்றங்குறையில் நினைத்து பார்ப்போம். ஆண்டவரிடம் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித பதுவை அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உமக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். புதிய விண்ணுலகும் புதிய மண்ணுலகும் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 12 முதல் 15 மற்றும் 17, 18. அன்பிற்குரியவர்களே, கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும். அந்நாளில் வானங்கள் எரிந்தழிந்து பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும். அவர் வாக்களித்தபடியே நீதி குடிகொண்டிருக்கும். புதிய விண்ணுலகும் புதிய மண்ணுலகும் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இவற்றை எதிர்பார்க்கும் உங்களை அவர் மாசு மறுவற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள். நம் ஆண்டவரின் பொறுமையை மீட்பு என கருதுங்கள். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இவற்றையெல்லாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள். கட்டுப்படாதவற்றர்களின் தவறான வழிகளால் கவர்ந்தெழுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலையினின்று விழுந்து விடாதபடி கவனமாயிருங்கள். நம் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் அருளிலும் அறிவிலும் வளர்ச்சி அடையுங்கள். அவருக்கே இன்றும் என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமென். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம்.
துணிச்சல் பெருமைக்கு உரியன துன்பமும் துயரமுமே அவை விரையில் கடந்து விடுகின்றன. நாங்களும் பறந்து விடுகின்றோம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். காலை தோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். அப்பொழுது வாழ்நாள் எல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். உம்மடியார் மீது உம் செயலும் அவர் தம் மைந்தர் மீது உமது மாட்சியும் விளங்க செய்யும். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் நம் மக கண்களுக்கு ஒளி தருவாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய நற்செய்தி இயல் 12 இறை திருவசனங்கள் 13 முதல் 17 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அவருடைய பேச்சில் சிக்க வைக்க ஏரோதியர் சிலரை அவரிடம் அனுப்பி வைத்தனர். அவர்கள் அவரிடம் வந்து, போதகரே, நீர் உண்மையுள்ளவர், ஆள் பார்த்து செயல்படாதவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கு ஏற்ப கற்பிப்பவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா? நாங்கள் செலுத்தட்டுமா வேண்டாமா என்று கேட்டார்கள். அவர் அவர்களுடைய வெளிவேடத்தை புரிந்து கொண்டு, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? என்னிடம் ஒரு தெனாரியம் கொண்டு வாருங்கள், நான் பார்க்க வேண்டும் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், சீசருடையவை என்றார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும், கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து வியப்படைந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. புதிய விண்ணுலகும்
புதிய மண்ணுலகும் வரும் என எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசு எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, என் அன்பு இந்திய பெருமக்களே, இதை வாசித்தவுடனே உண்மையிலேயே நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லினேன். தாயாம் திருச்சபை வழியாக நமது இந்திய தேசத்தை ஆண்டவர் ஏற்கனவே ஆசீர்வதித்தார் என்ற நம்பிக்கை எனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் புதிய விண்ணகமும் புதிய மண்ணுலகம் என்பதற்கு பதிலாக புதிய இந்தியாவையும் புதிய தமிழ்நாட்டையும் வரும் என நாம் எதிர்பார்த்து விடுகிறோம். புதிய இந்தியா. அன்பு மக்களே, எல்லோரும் வேண்டிக் கொள்வோம், இன்றைய தினம் ஆண்டவர் நமக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வேண்டும் என்று. இந்த அருமையான நாளிலே, பதுவை அந்தோனியாருக்குரிய மாதத்தின் முதல் நாளில் எனக்கு எதிர்பாராத விதமாக இந்த வாய்ப்பை கிடைத்ததை நினைத்து கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன். அன்பு மக்களே, சீசருக்குரியதை சீசருக்கும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் கொடுங்கள். அண்ணல் அசிசியார் அழகாக சொல்வார், we are in the world but not of the world. இது தமிழில் சொல்ல போனா, நாம் இந்த உலகில் வசிக்கின்றோம், இந்த உலகத்தில் வாழ்கின்றோம், ஆனால் நாம் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்று தெள்ளத் தெளிவாக நம்முடைய அண்ணல் அசிசியார் கூறியிருக்கிறார். எனவேதான் அண்ணல் அசிசியாருடைய சித்தரிக்கப்படக்கூடிய ஒரு படங்களை பார்த்தீங்கன்னா, இந்த பாடுபட்ட சிறுவத்தை தாங்கிறது மாதிரி இருக்கும். அசிசியார் தாங்கிக்கிட்டு இருப்பாரு, அவருடைய கால்கள் பூமி உருண்ட மேல இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தில் இருந்து கொண்டே நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், ஆண்டவருடைய பாடுகளில் பங்கெடுக்க வேண்டும், ஆண்டவருடைய மீட்பு திட்டத்தில் நாம் பங்கெடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலே 2வது அதிகாரம் 15 முதல் 17 வரை சொல்கிறார். நாம் இன்று 2 முக்கியமான பாடங்களை கற்றுக்கொள்ளப் போகின்றோம். முதலாவது பாடமாக, தாமரை இலை தண்ணீரை போல நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்தை சார்ந்து வாழக்கூடாது. அதற்கு ஏதுவாக, அதற்கு துணையாக இருக்கின்ற இறை வார்த்தையை நாம் பார்க்க போகின்றோம். யோவான் தன்னுடைய முதல் திருமுகத்திலே 2வது அதிகாரத்திலே 15வது வசனத்திலே சொல்கிறார், உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள். அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின் பால் அன்பு இராது. 16 வசனம் சொல்றாரு பாருங்க, ஏனெனில் உலகு சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவனவல்ல, அவை உலகிலிருந்தே வருபவை. 17வது வசனத்தை சொல்றாரு, உலகம் மறைந்து போகிறது, அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன, ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார். Praise the Lord. Hallelujah. ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட வார்த்தை கொடுக்கிறார் பார்த்தீங்களா? எனவேதான் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் 3வது அதிகாரம் 20வது வசனத்தில் பவுலடியார் சொல்கிறார், நமக்கு விண்ணகமே தாய் நாடு, விண்ணகமே தாய் நாடு. அன்பு மக்களே, மேலும் பவுலடியார் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலே 3வது அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்கிறார், இவ்வுலகை சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள், விண்ணகத்தை பற்றியே எண்ணுங்கள். அன்புக்குரியவர்களே, யாக்கோபு மிக கடுமையாக சாடுகிறார். 4வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் சொல்றாரு, விபச்சாரர் போல் செயல்படுகிறவர்களே, உலகத்தோடு நட்புறவு கொள்வது கடவுளை பகைப்பது என்பது உங்களுக்கு தெரியாதா? உலகுக்கு நண்பராக விரும்பும் எவரும் கடவுளை பகைப்பவர் ஆவார். உலகுக்கு நண்பராக விரும்பும் எவரும் கடவுளை பகைப்பவர் ஆவார். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மேலும் நம்முடைய பவுலடியார் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலே 12வது அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்கிறார், உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடையுங்கள். புது மாற்றம் பெற வேண்டும். உலக பற்று நம்மை ஆண்டவரிடம் சேர்க்காது. பதுவை அந்தோனியார் கடவுள் பற்றி இறை பற்று கொண்டவராய் மிக மிக ஆண்டவரை ஆழமாய் அன்பு செய்ததால் தான் அந்த குழந்தை இயேசு அவருடைய கரத்தில் வந்து தவழ்ந்தது என்று சொல்வார்கள்.
அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஜெப ஆற்றலை கண்டு ஆண்டவரை வியக்கும் அளவுக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வல்லவர் என்பதை பதுவை அந்தோனியாருடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. என்னிடம் நம்பிக்கை உள்ளவர் என்னை போல அரிய காரியங்களை, பெரிய காரியங்களை செய்வார், ஏன் அவற்றை விட பெரிய காரியங்களை செய்வார் என்று அவர் யோவான் நற்செய்தியிலே சொன்னது பதுவை அந்தோனியாருக்கு முற்றிலும் பொருந்தும். அப்பேற்பட்ட ஜெப ஆற்றல் கொண்டவர். அன்பு மக்களே, சரி, அப்ப இந்த உலகத்தை நம்ம வெறுத்தரலாமா? இந்த உலகமே நமக்கு வேண்டாமா? இல்லை. கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் அதே பவுலடியார் 5வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை சொல்றார். 1 கொரிந்தியர் 5:10. மக்களே, நன்றாக கவனியுங்கள். ஆனாலும் இவ்வுலகில் பரத்தமையில் ஈடுபடுவோர், பேராசையுடையோர், கொள்ளையடிப்போர், சிலைகளை வழிபடுவோர் ஆகியோரை பற்றி நான் பொதுவாக எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் இவ்வுலகை விட்டே வெளியேற வேண்டி இருக்குமே. என்ன செய்யறது? நம்ம வாழ்ற சூழ்நிலை பாவிகள் இருக்கிறாங்க, அநியாயம் பண்றவங்க இருக்கிறாங்க. அதனால் நம்ம அந்த உலகத்தை விட்டு போயிடலாமா? ஓடிட முடியுமா? இல்லை. இந்த உலகத்தை ரட்சிக்க வந்திருக்கிறோம், இந்த உலகத்தை மீட்க நாம் வந்திருக்கிறோம். எனவே அன்பு நெஞ்சங்களே, இந்த உலகத்தை மீட்கக்கூடியவர்களாக அழகாக கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகத்திலே 5வது அதிகாரம் 20வது வசனத்திலே அழகாக பவுலடியார் சொல்கிறார், கிறிஸ்துவின் தூதுவர்கள் நாம். We are the ambassadors of Christ. நம்ம ஆண்டவர் கிறிஸ்துவுடைய தூதுவர்களாக வந்திருக்கிறோம், கிறிஸ்துவுடைய பெயரால் வந்திருக்கிறோம். எனவே இந்த உலகை மீட்கக்கூடிய கடமை உங்களுக்கும் எனக்கும் உண்டு. ஆனால் அதே நேரத்தில் மத்தேயு நற்செய்தி 6:24 சொல்லப்பட்டிருப்பது போல கடவுளுக்கும் செல்வத்திற்கும் நாம் சேவை செய்ய முடியாது. ஏதேனும் ஒருத்தருக்கு தான் செய்ய முடியும். ஆக அன்பு மக்களே, உலகை சார்ந்து வாழாமல் உலகத்திற்காய் வாழ்வோம், உலகத்தின் மீட்புக்காய் வாழ்வோம், உலகத்தின் விடுதலைக்காய் வாழ்வோம். இன்று நீங்களும் நானும் இடைவிடாது ஜெபித்து கொண்டிருக்கிறோமே, நம்முடைய சொந்த விருப்பத்துக்காக இல்லை. இந்திய தேசம் மீட்படைய வேண்டும், இந்திய தேசம் காக்கப்பட வேண்டும், இந்தியர்கள் மகிழ்ச்சி பெற வேண்டும், இந்தியர் மக்கள் அனைவரும் இன்று பெருமகிழ்ச்சியான செய்தியை பெற வேண்டும், எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் இருக்கிறோம். எனவே முதல் பாடம், தாமரை இலை தண்ணீரை போல உலகத்தில் வாழ்ந்தாலும் உலக பற்று இல்லாமல் இறை பற்றோடு வாழ்வோம். Praise the Lord. Hallelujah. 2வது அருமையான பாடம் என்ன தெரியுமா? நாம் இந்த உலகத்திற்கு வந்ததே ஆன்மாக்களை மீட்டெடுப்பதற்காக. இந்த உலக பற்று இல்லாமல் நான் இருக்கிறேன், ரைட், சந்தோஷம். ஆனால் இந்த உலக பற்றோடு பாவிகளாக வாழ்கிறாளே அவங்களுக்கு நாம் என்ன செய்ய போறோம்? அவர்களை எல்லாம் ஆண்டவருக்குள் கொண்டு வருவதுதானே நம்முடைய தலையாய கடமை. அன்பு மக்களே, கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 9வது அதிகாரம் 19வது வசனத்திலே பவுலுடைய அருமையாக சொல்லி இருக்கிறார், நான் யாருக்கும் அடிமையாகாமல் இருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர. அருமையான வார்த்தை, எனக்கு விவிலியத்தில் பிடிச்ச வார்த்தை. பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னையே நான் எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். ஆக பவுலடியார் ஒரு உயர்ந்த குலத்தில் பிறந்தவர், நல்ல வசதி வாய்ப்பு பெற்றவர், படித்தவர், மாமேதை. ஆனால் அப்பேற்பட்டவர் என்ன சொல்றாரு? நான் யாருக்கும் அடிமையாகாமல் இருந்தும் என்னையே நான் அடிமையாக்கி கொண்டேன். ஆக நீங்களும் நானும் இந்த உலகத்தின் மீட்புக்காக நம்மையே நாம் அடிமையாக்கி கொள்ள வேண்டும். மேலும் அன்பு நெஞ்சங்களே, எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே 4வது அதிகாரத்தில் 15வது வசனத்திலே பார்க்கிறோம், பாவிகளோடு நட்புறவு கொள்வதை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க போகின்றோம். எபிரேயர் 4:15. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல, மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நம்மை போல் வாழ்ந்தார், நம்மை போல் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் அனுபவித்தார், உழைத்து வாழ்ந்தார். அவர் பாவிகளை ஒதுக்கவில்லை, பாவிகளை வெறுக்கவில்லை. அன்பு நெஞ்சங்களை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு ஆண்டவர் பாவிகளோடு நட்புறவு கொண்டிருந்தார், பாவிகளோடு உண்டு உரையாடினார், விபச்சாரி பெண்ணை மன்னித்தார், அந்த சமாரிய பெண் சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட பெண்ணிடம் உரையாடினார், அவரோடு நட்புறவு கொண்டார்.
இன்று அன்பு மக்களே, வரி தண்டுவோர் வீட்டிலும் கூட இயேசு ஆண்டவர் தங்கினார் என்பதற்கு சக்கேயுடைய மனமாற்ற வாழ்க்கை நமக்கு சரித்திரமாயிருக்கிறது. மத்தேயு நற்செய்தி 5:31 பார்க்கிறோமே, நோயற்றவர்களுக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. அடுத்த வசனம் 5:32 சொல்லப்பட்டிருக்கிறது, நேர்மையாளர்களே அல்ல பாவிகளையே நான் தேடி வந்தேன். அன்பு மக்களே, இப்படிப்பட்ட நிலையில நாம ஏன் பாவிகளை மனம் திருந்த வைப்பதற்கு உதவக்கூடாது? அன்பு மக்களே, யோவான் இன்றைய முதல் வாசகத்தில் அருமையாக சொல்கிறார், கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்திழுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலையை நின்று விழுந்து விடாதபடி கவனமாயிருங்கள். ஒரு குருடன் இன்னொரு குருடனை வழி நடத்த முடியாது. நான் பாவிகளை அவங்கள மனம் திருப்ப போறேன்னு சொல்லி நம்ம பாவி ஆயிடக்கூடாது. நம்ம உறுதியா கடவுளுடைய ஆவியில நிரப்பப்பட்டு நாம் அனைவரும் மீட்கப்பட்ட மக்களாக இருக்க வேண்டும், மற்ற பாவிகளை மீட்க வேண்டும். ஆண்டவருடைய பொறுமையை மீட்பு என கருதுங்கள் என்று சொல்கிறார். அன்பு மக்களே, ஆண்டவர் அநேக பாவிகளிடத்தில் பொறுமையோடு இருக்கிறார், அவங்க திருந்த வேண்டும் என்று இருக்கிறார். புனித பதுவை அந்தோணியாருடைய வாழ்க்கையிலும் பார்த்தமை என்றால், இவர் தன்னுடைய ஜெப வாழ்க்கையினால், தன்னுடைய பக்தி மிக்க வாழ்க்கையினால், தன்னுடைய பரிசுத்தமிக்க வாழ்க்கையினால், தன்னுடைய போதனையினால் அநேக உள்ளங்களை மனம் மாறச் செய்தவர். அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த பாதுவா நகரில் ஒரு பல்கலைக்கழகம் இருந்துச்சான். எல்லாம் பாவத்திற்கு மேல் பாவம் செஞ்சவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, மாணவர்கள், மெத்த படித்த மாமேதைகள் எல்லாம் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். மறையுரையை கவனிப்பது கூட இல்லாமல் முதல் நாள் மறையுரையை அந்தோணியார் உரையாற்றும் பொழுது கவனிக்கவே இல்லையாம். அதன் பிறகு ஜெபத்திலே திருந்து 2ஆம் நாள் 3ஆம் நாள் அந்த ஆயருடைய பரிந்துரையின்படி அவர் சென்றதினால் அந்த ஒட்டுமொத்த பாதுவா நகரத்தில் இருக்கின்ற அத்தனை பாவிகளும் மனம் திருந்தினார்கள். இன்று அன்பு மக்களே, பழைய ஏற்பாட்டில் நான் எசேக்கியேல் புத்தகத்தில் 47வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் வர்ற அருமையான வசனத்தை நான் சொல்றேன் பாருங்க, படிக்கிறேன் பாருங்க. அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அராபாவில் சேர்கிறது, அங்கு அது கடலோடு கலக்கிறது, அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல நீராக மாறும். இந்த ஆறு பாயுமிடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும், அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராக மாற்றும். அருமையான வார்த்தை. இந்த தண்ணி பாய்ந்து அங்கு உள்ள நீரை நல்ல நீராக மாற்றும். இன்று எத்தனை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் திருப்பலியில் பங்கெடுத்த பிறகு நல்லவர்களாக புனிதமிக்கவர்களாக செல்கின்ற நாம் எத்தனை பேரை நல்லவர்களாக மாற்ற முடிகிறது? கண்களை மூடி கரங்களை கூப்பி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தாமரை இலை தண்ணீரை போல இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் உலக பற்றில் நாங்கள் வாழாமல் எங்களை சோதனைக்கு வழிநடத்துகின்ற அழகையின் எல்லா விதமான தந்திரங்களையும் பதுவை அந்தோணியாரை போல தகர்த்தெறியக்கூடிய வல்லமை எங்களுக்கு தாரும். இந்த அழகையின் தந்திரங்கள் அனைத்தையும் நாங்கள் தகர்த்தெறிந்து சாத்தானுக்கு சவுக்கடி கொடுத்து பதுவை அந்தோணியாரை போல இந்த பூ உலகில் வாழ்ந்தாலும் இந்த உலகை சார்ந்தவளாக அல்ல, மாறாக விண்ணகத்தை உரிமை சொத்தாக்கி கொண்டவர்களாக வாழவும் நாங்கள் வாழ்கின்ற இந்த சூழலில் ஆண்டவரை எங்களால் இயன்றவரை அநேக ஆன்மாக்களை பாதம் சேர்க்கக்கூடிய வல்லமை எங்களுக்கு தாரும். எங்கள் வல்லமையுள்ள நல்ல பிதாவே, ஆமே.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையமான தியாக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பதுவை அந்தோனியாரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் எங்கள் பணியின் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாய் ஏற்றுக்கொள்ளப்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உலக பற்றுகளிலிருந்து விடுபட்டு உம்மை மட்டுமே எங்கள் செல்வமாய் கொண்டிருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. அன்பு நெஞ்சங்களே, இந்த அப்பரச காணிக்கைகளோடு நமது இந்திய தேசத்தை கடவுளுக்கு காணிக்கையாக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து
வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆரோக்கிய ராஜ் எல்லா திருநிலையாகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்து, ஆண்டவரே, இன்றைய தினத்திலே எங்கள் இந்திய தேசத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய இந்த தேர்தல் முடிவுகள் ஏழை எளிய மக்களின் சார்பாக அமைந்து நல்ல தலைவர்கள் உருவாக, ஆண்டவரே, நீர்தாமே எங்கள் இந்திய தேசத்தின் மீது பேரிரக்கம் கொள்வீராக. எங்கள் ஒவ்வொருடைய ஜெபத்தையும் கண்ணோக்கி பார்த்து, ஆண்டவரே, எங்களுடைய ஜெப கருத்துக்கள் நிறைவேற பதுவை அந்தோணியார் வழியாக நாங்கள் வேண்டுகின்ற இந்த ஜெபம் நிறைவேற்றப்பட்டு நாங்கள் அனைவரும் இந்த உலகத்தில் உமக்கு சாட்சிகளாய் வாழ அருள் புரிந்து ஆசீர்வதிப்பீராக. மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், யாரும் நெய்யாத ஆன்மாக்களையும், உத்தரகிர ஸ்தலத்து ஆன்மாக்களையும், இறந்தோர் அனைவரையும், எங்கள் இந்திய தேசத்தின் சுதந்திரத்திற்காக உயிர் விட்ட எல்லா சுதந்திர போராட்ட வீரர்களையும் அவர்களுடைய ஆன்மாக்களையும் நீர்தாமே கண்ணோக்கி பார்த்து உமது திருமுக ஒளியினுடைய ஏற்றருடன் எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சி மிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த கோடி அற்புதரான பதுவை அந்தோணியார், புனித செபஸ்தியார், புனித தந்தை பியோ, புனித பிரான்சிஸ் அசிசியார், புனித பிரான்சிஸ் சவேரியார், புனித அன்னை தெரசாள், புனித தொன் போஸ்கோ மற்ற எல்லா புனிதரோடும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு நாம் அனைவருமே இந்த உலக பற்றிலிருந்து விடுதலையாகி உலகில் அநேக ஆன்மாக்களை ஆண்டவருக்காக சம்பாதிக்க வேண்டும் என்ற வரத்திற்காக இரு கரங்களையும் விரித்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவத்திற்கு ஏதுவான அழகையின் எல்லா விதமான சூழ்ச்சிகளிலிருந்தும் எல்லா விதமான பாவ நாட்டங்களிலிருந்தும் எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் பரிசுத்தமாய் மகிழ்ச்சியாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உம்மதே. ஒரு நிமிடம் கண்களை மூடி நமது இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். உலக அமைதிக்காக வேண்டுவோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்ததர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கடவுள் கொடுத்த அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அளியும். இந்த புனிதமிக்க உடலாடும் இரத்தத்தினாலும் என்னுடைய எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமை அனைத்திலிருந்து என்னை விடுவித்து நான் என்றும் உடைய கட்டளையில் கருத்து நிற்கச் செய்திடும். நான் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம்மை போல ஒரு மனிதராக இந்த பூ உலகில் வாழ்ந்து நம்ம எல்லாம் பாவத்தின் பிடியிலிருந்து மீட்டெடுத்தவர். இன்று அவரை போலவே பல ஆன்மாக்களை மீட்டெடுப்பதற்காக உங்களையும் என்னையும் அழைக்கின்றார்.
இந்த அன்பு ஆண்டவரின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று 100 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. உன் தழும்புகளால் நான் சுகமானே, உன் வார்த்தையினால் நான் பலனானே, நான் பலனானே, நான் பலனானே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 8:35 பார்க்கிறோம். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமது அன்பிலிருந்து எம்மை பிரிக்கக்கூடிய இந்த உலக காரியங்களை உமது திருப்பாதத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அது எனக்குள்ளே நான் படைத்து கொண்ட ஆணவமாக இருக்கலாம், என்னை வாட்டி வதக்கின்ற சோம்பேறித்தனமாக இருக்கலாம், என்னுடைய பேராசையாக இருக்கலாம், என்னுடைய மோகமாக இருக்கலாம், என்னுடைய உடல் இச்சையாக இருக்கலாம், என்னுடைய கோபமாக இருக்கலாம். ஆண்டவரே, எதுவாக இருந்தாலும் நீர்தாமே என்னை வேரூன்றி உமது அன்பில் வளரச் செய்வீராக. உம்மை விட்டு நான் பிரியக்கூடாது ஆண்டவரே. உம்மை விட்டு பிரியாமல் உம்மோடு இணைந்து இருக்கக்கூடிய அருளை எங்களுக்கு தாரும். உம்மோடு இணைந்து கனிதரக்கூடிய திராட்சை செடியாக நான் மாற வேண்டும். யோவான் நற்செய்தி 15:5 சொல்லப்பட்டிருப்பது போல என்னை விட்டு பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்று சொல்லி இருக்கிறீரே ஆண்டவரே. உம்மோடு இணைந்த திராட்சை செடியாக கனிதந்த பதுவை அந்தோணியாரை போல ஆண்டவரே, உம்மோடு இணைந்து கனிதரக்கூடிய திராட்சை செடியாக எம்மை மாற்றும். உமக்காக ரத்தம் சிந்தி மறை சாட்சியான புனித செபஸ்தியாரை போல ஆண்டவரே, உமக்கென ரத்தம் சிந்தி வியர்வை சிந்தி ஆன்மாக்களை சம்பாதிப்பதற்காக, அநேக நபர்களை உம்பால் சேர்ப்பதற்காக எங்களால் இயன்ற பணிகளை, கடமைகளை ஆண்டவரே, இது போன்ற இறைவார்த்தை பணி, சமூக பணி, கல்வி பணியிலே ஈடுபட்டு அநேக ஆன்மாக்களை மீட்டு கொண்டிருக்கின்ற அத்தனை ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், இறை மக்களுக்காக விடம் செபிக்கிறோம்.
சமூக நலனில் அக்கறை கொண்டு இந்திய தேசத்தில் மாற்றம் வருவதற்காக நாட்டை காப்போம் போன்ற எத்தனையோ இயக்கங்கள் வழியாக ஆண்டவரே இந்த தேர்தலுக்காக உழைத்து நல்ல எதிர்பார்ப்பை, நல்லதொரு முடிவை ஏங்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களின் உழைப்பை நீர்தாமே கண்ணோக்கி பார்த்து எங்கள் இந்திய தேசத்தில் மாற்றத்தை கொண்டு வருவீராக. எமை போன்ற குருக்கள், கன்னியர்கள், இறை மக்கள் அனைவரும் இணைந்து அநேக ஆன்மாக்களை இந்த இந்திய தேசத்திலே உம்பாதம் சேர்க்கவும், உமக்காக ஆண்டவரை உம்மை நம்பக்கூடிய மக்களாக இந்த மக்களை நாங்கள் மாற்றக்கூடிய அளவுக்கு, தீயவர்களையும் நல்லவர்களாக மாற்றக்கூடிய நல்ல நீரோடையாக எங்களை மாற்றுவீராக. பாவிகளையும் மனம் திருந்தி வாழ வைக்கக்கூடிய அளவுக்கு எங்கள் வாழ்க்கை சாட்சியமாய் அமைவதாக எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், அவரிடம் நம்பிக்கை கொள்வோர் பேறு பெற்றோர். எல்லாம் வல்ல இறைவா, இத்திருவிருந்தின் ஆற்றலால் வலிமையடைந்த நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித பதுவை அந்தோனியாரின் எடுத்துக்காட்டை பின்பற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக எப்பொழுதும் உம்மையே நாடவும், இவ்வுலகில் புதிய மனிதனின் சாயலை தாங்கவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறை பற்று கொண்டு வாழ அநேக ஆன்மாக்களை ஆண்டவருக்காய் மீட்டெடுக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.